Episode 7. ஏற்கனவே இறந்திருந்த ஓட்டுநர். The driver who was already dead. Next stop, the dead driver. என்ற இரத்த சிவப்பு எழுத்துகள் பஸ் முன்புறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகளை பார்த்த நொடி அரவிந்தின் இதயம் வேகமாகத் துடிக்க ஆரம்பித்தது. நிவேதா காணாமல் போன பிறகு பஸ் இன்னும் அதிகமாக அமைதியாக மாறிவிட்டது. அந்த அமைதி சாதாரணமில்லை. அது மரணத்திற்கு முன்வரும் அமைதி மாதிரி இருந்தது. பஸ் மெதுவாக பனிக்குள் நகர்ந்து கொண்டிருந்தது. வெளியே எதுவும் தெளிவாக தெரியவில்லை. சில நேரங்களில் மட்டும் சாலையோரத்தில் உடைந்த சைன்போர்ட்ஸ் தெரிந்தது. அந்த போர்ட்களில் எல்லாம் ஒரே வார்த்தை மட்டும் எழுதப்பட்டிருந்தது. டர்ன் பேக். ஆனா பஸ் நிற்கவில்லை. அரவிந்த் மெதுவாக எழுந்து பஸ்ஸின் முன்பக்கம் நடந்தான். ஸ்டீரிங் தானாக திரும்பிக் கொண்டிருந்தது. ஆக்சலரேட்டர் தானாக அழுத்தப்பட்டது. டிரைவர் சீட் இன்னும் காலியாகத்தான் இருந்தது. ஆனா இந்த முறை அந்த சீட்லி ஏதோ இருந்தது. ஒரு பழைய டிரைவர் கேப். அதில் முழுக்க இரத்த கரைகள். அரவிந்த் நடுங்கும் கையால் அதை எடுத்தான். அந்த நொடி முழு பஸ்ஸும் திடீரென நடுங்கியது. டக். பஸ் என்ஜின் தானாக ஆஃப் ஆனது. முழு இருள். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் அமைதியாக தலையை குனிந்து அமர்ந்திருந்தார்கள். அசடடீச். பஸ்ஸின் முன்புற மிரர்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிந்தது. டிரைவர் சீட்லி யாரோ அமர்ந்திருந்தார். அரவிந்த் மெதுவாக திரும்பி பார்த்தான். ஆனா சீட் காலி. மீண்டும் மிரரை பார்த்தான். இந்த முறை அந்த உருவம் இன்னும் தெளிவாக இருந்தது. பாதி இருண்ட முகம், கருப்பு கண்கள், கழுத்தில் இரத்தம். அவன் மெதுவாக ஸ்டீரிங்கை பிடித்துக் கொண்டிருந்தான். அரவிந்த் பயத்தில் பின்னால் நகர்ந்தான். நீ யார்? அந்த ரிசெக்ஷன் மெதுவாக சிரித்தது. பிறகு ஒரு கிரள். இந்த பஸ்ஸை கடைசியாக ஓட்டினவன். அந்த நொடி லைட்ஸ் மீண்டும் ஆன் ஆனது. ஆனா மிரர்ல இருந்த உருவம் காணாமல் போயிருந்தது. பஸ் என்ஜின் மீண்டும் ஸ்டார்ட் ஆனது. அதே நேரத்தில் டிவி ஸ்கிரீன் ஆன் ஆனது. இந்த முறை சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. ஒரு பழைய செய்தி வீடியோ. 52,000 திட்டு நடந்த மர்ம பஸ் ஆக்சிடென்ட். நியூஸ் ரிப்போர்ட்டர் பேசிக் கொண்டிருந்தார். டிரைவர் ஆன ராஜசேகர் அதிக வேகத்தில் பஸ்ஸை ஓட்டியதால் 23 பேர் உயிரிழந்தனர். அரவிந்த் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தான். ஆனா சடன்லி வீடியோ கிளிச் ஆனது. அடுத்த ஃப்ரேம்ல உண்மையான ஃபுட்டேஜ் தெரிந்தது. டிரைவர் ராஜசேகர் பானிக்கா பிரேக் அடிக்க முயற்சிக்கிறார். ஆனா பிரேக் வேலை செய்யவில்லை. அதே நேரத்தில் பின்புறத்தில் இருந்து அந்த ஷேடோ ஃபிகர் ஸ்லோலி டிரைவர் பக்கம் நடந்து வருகிறான். அவன் கையில் நைஃப். அவன் பிரேக் வயரை வெட்டுகிறான். ராஜசேகர் கத்துகிறான். நிறுத்து, எல்லாரும் சாகிடுவாங்க. ஆனா அந்த ஷேடோ ஃபிகர் சிரிக்கிறான். பிறகு அவன் ராஜசேகரை ஸ்டீரிங் மீது தள்ளுகிறான். வீடியோ சடன்லி ஆஃப். அரவிந்த் அதிர்ச்சியில் உறைந்தான். அப்போ ஆக்சிடென்ட் டிரைவர் அவரே இல்லையா? அந்த நேரத்தில் பஸ்ஸின் கடைசி சீட்லிருந்து ஒரு சத்தம் வந்தது. அரவிந்த் மெதுவாக பின்னால் நடந்தான். கடைசி சீட்ல நிவேதா அமர்ந்திருந்தாள். ஆனா அவள் முகம் முழுக்க இரத்தம். அவள் கண்கள் கருப்பாக மாறியிருந்தது. நிவேதா, நிவேதா. அவள் மெதுவாக தலையை உயர்த்தினாள். அவன் வர ஆரம்பிச்சுட்டான். யார்? நிவேதா நடுங்கும் குரலில் சொன்னாள். ராஜசேகர். அந்த பெயர் கேட்ட நொடி பஸ்ஸின் முன்புறத்தில் இருந்த டிரைவர் சீட் தானாக பின்னால் திரும்பியது. கிரீக். அந்த சீட்லி இப்போ யாரோ அமர்ந்திருந்தார். வெள்ளை யூனிஃபார்ம், எரிந்த முகம், கண்களில் இரத்தம். அவர்தான் ராஜசேகர், டெட் டிரைவர். அவர் மெதுவாக அரவிந்தை பார்த்தார். உண்மை தெரிஞ்சா மட்டும் தப்பிக்க முடியாது. பிறகு அவர் மெதுவாக கை நீட்டினார். உண்மையான கொலைக்காரனை கண்டுபிடிக்கணும். அந்த நொடி முழு பஸ்ஸும் திடீரென வேகமாக முன்னே பாய்ந்தது. டிவி ஸ்கிரீன்ல புதிய வார்த்தைகள் மின்னியது. நெக்ஸ்ட் ஸ்டாப், த மேன் ஹூ சர்வைவ்ட். அரவிந்த் அதை பார்த்து உறைந்தான். சர்வைவ்டா? அப்போ அந்த ஆக்சிடென்ட்ல இன்னும் யாராவது உயிரோட இருக்காங்களா? அந்த நேரத்தில் ராஜசேகர் மெதுவாக சிரித்தார். ஆமாம், ஒருத்தன் மட்டும் உயிரோட தப்பிச்சான். ஆனா அவன் மனிதனே இல்ல. பஸ் முழு வேகத்தில் இருளுக்குள் பாய்ந்தது. தொடரும்.